வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுகாதார சேவைகள் முடங்கும் அபாயம், மருந்துகளின் விலையும் உயரும், அவசரமாக கூடும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம். கொழும்பை உலுக்கிய தம்பதியின் சடலங்கள் அயல் வீட்டினர் அரங்கேற்றிய சம்பவம் காட்டிக் கொடுத்த தங்கத்தோடு. மாமியாரை கொடூரமாக தாக்கிய மருமகன், பிரதேச சபை உறுப்பினர் கைது. மீண்டும் வாகன இறக்குமதி கட்டுப்படுத்தப்படுகிறதா? மத்திய வங்கி ஆளுநரின் தகவல். ஹோர்மூஸ் நீரிணை பதற்றம், இலங்கையில் குவிக்கப்படும் சொகுசு கார்கள். QR குறியீட்டில் மோசடி, எரிபொருள் பெற்ற சந்தேக நபர் கைது. நாட்டை நெருக்கடியிலிருந்து மீட்க ரணிலை அழைக்கும் முன்னாள் MP. எரிபொருள் சிக்கலால் மணல் லொரிகளின் கட்டணங்கள் உயர்வு. திடீர் உடல்நலக்குறைவு, மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சுரேஷ் சாலே. இனி தொடர்வன விரிவான செய்திகள். நாட்டில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் போக்குவரத்து பிரச்சினைகள் காரணமாக இலங்கையின் பொது சுகாதார சேவை பாரிய வீழ்ச்சியை எதிர்நோக்கியுள்ள நிலையில் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்றைய தினம் அவசர கூட்டம் ஒன்றை நடத்தவுள்ளது. நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் கடமைக்கு சமூகம் அளிப்பதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். ஏனைய அரசு துறை ஊழியர்களைப் போலன்றி மருத்துவர்களுக்கு உத்தியோகபூர்வ போக்குவரத்து வசதிகளோ அல்லது எரிபொருள் கொடுப்பனவுகளோ வழங்கப்படுவதில்லை. தற்போது நடைமுறையில் உள்ள QR குறியீடு அடிப்படையிலான எரிபொருள் ஒதுக்கீடு ஒரு வார கால கடமைகளுக்கு எவ்விதத்திலும் போதுமானதாக இல்லை என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னரே இந்த இக்கட்டான நிலை குறித்து அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என சங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. கொரோனா பரவல் காலத்தில் கொழும்பு கிராண்ட் பாஸ் பகுதியில் மர்மமான முறையில் காணாமல் போனதாக கருதப்பட்ட தம்பதியினர் 6 வருடங்களுக்கு பிறகு படுகொலை செய்யப்பட்டமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் சடலங்கள் தற்போது தோண்டி எடுக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக உறவினர்கள் ஆரம்பத்தில் கிராண்ட் பாஸ் போலீசில் முறைப்பாடு செய்திருந்த போதிலும் நீண்ட காலமாக எவ்வித தடயங்களும் கிடைக்காத நிலையில் விசாரணை முடங்கியிருந்தது. அதிருப்தி அடைந்த உறவினர்கள் இதுகுறித்து ஜனாதிபதி செயலகத்திலும் முறைப்பாடு ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். இதுகுறித்து எழுந்த பலத்த சந்தேகத்தை அடுத்து கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் வழங்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டது. குறித்த சந்தேக நபர் ஒரு கடும் போதைப்பொருள் பாவனையாளர் என்றும் அக்கம் பக்கத்தினருடன் அடிக்கடி தகராறில் ஈடுபடுபவர் என்றும் போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் வழங்கிய அதிர்ச்சியூட்டும் வாக்குமூலத்தின்படி இரு தரப்பினருக்கும் இடையில் நிலவி வந்த தொடர்ச்சியான வாக்குவாதங்கள் மற்றும் தகராறுகள் காரணமாகவே இந்த இரட்டை கொலை இடம்பெற்றுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு தம்பதியினரை தங்களது வீட்டிற்கு பின்புறமாக அழைத்து சென்று கூர்மையான ஆயுதங்களால் கழுத்தை வெட்டியும் தலையை துண்டித்தும் கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளனர். அலுத்கடி நீதவான் நீதிமன்ற இலக்கம் 4 நீதவானின் உத்தரவிற்கமைய இன்றைய தினம் சம்பவ இடத்திற்கு சந்தேக நபர்கள் அழைத்து வரப்பட்டு விசாரணை மற்றும் ஆய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. சிறப்பு தடயவியல் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் தடயவியல் மருத்துவ அதிகாரியின் முன்னிலையில் தற்போது அந்த இடத்தில் சடலங்களை தோண்டி எடுக்கும் பணிகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. 6 வருடங்களாக மறைக்கப்பட்டிருந்த இந்த கொடூர கொலை சம்பவம் கொழும்பு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனது மனைவி மற்றும் அவரது தாயார் மீது தாக்குதல் நடத்திய குற்றச்சாட்டின் கீழ் கெலன்பிந்துவன பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் ஒருவர் மொரகொட போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு முற்றியதன் காரணமாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான இருவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக முதலில் கெலன்பிந்துவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் மொரகொட போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதுடன் சந்தேக நபரான பிரதேச சபை உறுப்பினரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர். அந்நிய செலாவணியை பாதுகாப்பதற்காக வாகன இறக்குமதியை குறைக்கவோ அல்லது கட்டுப்படுத்தவோ அரசாங்கத்திற்கு உடனடி திட்டங்கள் எதுவும் இல்லை என இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் வெளிநாட்டு நிலைமை சீராக உள்ளது. வெளிநாட்டு பண பரிமாற்றத்தில் சரிவுக்கான உடனடி அறிகுறிகள் எதுவும் இல்லை. தற்போது மத்திய கிழக்கில் பெரிய அளவிலான தொழிலாளர் பணி நீக்க விதயம் நாங்கள் காணவில்லை. அதிகாரிகளால் இது உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சூழலில் தற்போது நாட்டிற்குள் கொண்டுவரப்படும் வாகனங்கள் அல்லது பிற அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியை கட்டுப்படுத்த உடனடி தேவை இருப்பதாக நாங்கள் கருதவில்லை என குறிப்பிட்டுள்ளார்.
மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றம் காரணமாக உலகளாவிய கப்பல் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் விளைவாக சொகுசு கார்கள் உட்பட பல வாகனங்கள் கப்பல்களில் இருந்து இறக்கப்பட்டு இலங்கையில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு 500க்கும் மேற்பட்ட பயன்படுத்தப்பட்ட கார்கள் கொண்ட மற்றொரு சரக்கு கப்பலும் துபாய்க்கு செல்ல முடியாத காரணத்தால் அதிலிருந்த வாகனங்கள் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் ஹோர்முஸ் நீரிணை அருகே ஏற்பட்ட பதற்றம் மற்றும் அதன் அருகிலுள்ள பாதைகள் மூடப்பட்டுள்ளதன் காரணமாக கப்பல் போக்குவரத்து சீர்குலைந்துள்ளதால் சரக்குகள் திசை மாற்றப்படுகின்றதாக ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். நிட்டம்புவில் ஒரு பெண்ணின் காரில் உள்ள எரிபொருள் QR குறியீட்டை மீறி காரின் தரவுகளுக்கமைய ஒரு புதிய QR குறியீட்டை உருவாக்கி எரிபொருள் பெற்ற நபரை குற்றப்புலனாய்வுத்துறை கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதன்படி குற்றப்புலனாய்வுத்துறையின் கீழ் உள்ள கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் இணைய கண்காணிப்பு புலனாய்வு பிரிவு சந்தேக நபர் குறித்து விசாரணைகளை நடத்தியுள்ளது. இந்த சட்டவிரோத QR குறியீட்டிற்கு எரிபொருள் வழங்கியவர்கள் மீதும் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் இந்த வழியில் QR குறியீடுகளை மீறி செயற்படுபவர்கள் மீது சிறப்பு விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக குற்றப்புலனாய்வுத்துறை தெரிவித்துள்ளது. இலங்கை கடந்த காலத்தில் சந்தித்த அனைத்து நெருக்கடியான சூழ்நிலைகளையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே கையாண்டார் என்று கூறிய ஐக்கிய தேசிய கட்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரியன் நாடு தற்போது சந்திக்கும் நெருக்கடி சூழ்நிலையும் விக்ரமசிங்கவே கையாள வேண்டும் என்று தெரிவித்தார். சிங்கப்பூரில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி வேண்டி பெல்லண்டவில் ராஜமக விகாரையில் நடைபெற்ற ஒரு மத அனுசரிப்பில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இவ்வாறு தெரிவித்தார். பேருந்து கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன, ரயில் கட்டணங்களும் உயர்த்தப்படவுள்ளன. இந்த சூழ்நிலையை கையாள இந்த அரசாங்கத்திற்கு அறிவோ திறமையோ இல்லை. நாடு சந்தித்த அனைத்து நெருக்கடியான சூழ்நிலைகளையும் ரணில் விக்ரமசிங்க தான் கையாண்டார் என்பது அனைவருக்கும் தெரியும். எரிபொருள் மற்றும் எரிவாயு விலைகளை குறைப்பது உள்ளிட்ட மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என்று ரத்னபிரிய தெரிவித்தார். நாட்டில் அதிகரித்து வரும் எரிபொருள் சிக்கலை தொடர்ந்து புலனறுவை மணம்பிட்டிய பகுதியிலிருந்து ஏனைய பகுதிகளுக்கு மணலை கொண்டு செல்வதற்கான செலவு அதிகரித்துள்ளது. இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், மணம்பிட்டியத்தில் இருந்து கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்ட 3 கண்ணாடி மணல் 1,40,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டதாகவும் எரிபொருள் விலையுயர்வால் ஓட்டுநர்கள் விலையை 1,55,000 ரூபாவாக உயர்த்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மணம்பிட்டிய மணலுக்கு பெரும் தேவை இருப்பதால் கொழும்பு, பாணந்துறை, கிரிபத்கொட, கடவத்த, குளியாப்பிட்டி, அனுராதபுரம், காலி மற்றும் பிற பகுதிகளுக்கு மணலை கொண்டு செல்வதற்கான போக்குவரத்து செலவை அதிகரிக்க வேண்டியிருக்கும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அரசு புலனாய்வுத்துறையின் தலைவர் சுரேஷ் சாலைய திடீர் உடல்நலக்குறைவு காரணமாக கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலையை பரிசோதிப்பதற்கு குடும்ப உறுப்பினர்கள் முன்னர் அனுமதி கோரியிருந்த போதிலும் அது வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகின்றது. இந்நிலையில் சாலையின் நேற்றைய தினம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவரது உடல்நிலை குறித்து தெரிவிக்கப்பட்ட பின்னர் அவர் நீதிபதியால் பரிசோதிக்கப்பட்டு பின்னர் ஒரு மருத்துவரிடம் அனுப்பப்பட்டார். மருத்துவ ஆலோசனையின் பேரில் அவர் தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது.